வீரகேசரி வார இதழின் பிரதான தலைப்புச் செய்தியாக எதிர்க்கட்சி தலைவர் யார், முறையாக அறிவிப்பு வந்தால் உண்மையாக செயற்படுவோம், கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு முறையாக அறிவிக்கப்பட்டால் நாம் உண்மையாக செயற்படுவோம். எமக்கு மக்கள் விடுதலை முன்னணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் மலையக கட்சிகள் பூரண ஆதரவை வழங்குவதாக தெரிவித்துள்ளன. அந்த வகையில் எமது செயற்பாடுகள் அனைவரையும் திருப்திப்படுத்தும் வகையில் நேர்மையுடையதாக இருக்கும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ள கருத்தே இன்றைய வீரகேசரி வார இதழின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக கூட்டமைப்பை பதிவு செய்யும் முன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் 7ஆம் தேதி கைச்சாத்து என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்வதற்குரிய முன்னேற்பாடாக கூட்டமைப்பில் இடம்பெறும் அனைத்து கட்சிகளும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் நாளை மறுநாள் கைச்சாத்திட உள்ளதாக மன்னார் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தியாக முன்னைய ஆட்சியில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பாரிய முறைகேடுகள், விசேட விசாரணை குழு தெரிவிப்பு என்ற தலைப்பில் இன்றைய வீரகேசரி வார இதழில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. முன்னைய ஆட்சியில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனத்தின் நிர்வாகத்தில் மிகப்பெரிய முறைகேடுகள் இடம்பெற்றதை விசேட விசாரணை குழு உறுதிப்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக குற்றவியல் விசாரணை செய்யப்பட்டு குற்றத்துக்கு பொறுப்பானவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அக்குழு பரிந்துரை செய்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மீது தெரிவிக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை ஆராய்ந்த மூத்த சட்டத்தரணி ஜே.சி. வெளியமுன தலைமையிலான விசாரணை குழு அதிர்ச்சியூட்டும் பல மோசடிகள் நடந்திருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளதாக பிரதமர் அலுவலகத்தின் அறிக்கை கூறுகிறது என இச்செய்தி தெரிவிக்கின்றது. மேலும் ஒரு செய்தியை பார்த்துமேயானால், சம்பூர் மக்களின் 818 ஏக்கர் நிலம் முதலீட்டு சபைக்கான உரிமம் ரத்து செய்யப்படும் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. பொருளாதார வலயம் நிர்மாணிப்பதற்காக முன்னைய அரசாங்கத்தால் முதலீட்டு சபைக்கு வழங்கப்பட்ட சம்பூர் மக்களுக்கு சொந்தமான 818 ஏக்கர் நிலத்தின் முதலீட்டு சபைக்கான உரிமம் ரத்து செய்யும் வர்த்தமானி அறிவித்தல் இம்மாதம் 17ஆம் தேதி வெளிவர உள்ளதாக இச்செய்தி தெரிவிக்கின்றது. இன்றைய வீரகேசரி வார இதழின் முதற் பக்கத்தில் வெளியாகியுள்ள மற்றொரு செய்தியை பார்த்தோமேயானால், 19வது திருத்தம் வந்தாலும் விட்டாலும் பாராளுமன்றம் கலைக்கப்படுவது உறுதி, லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவிப்பு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. 19வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் நிறைவேற்றப்படாவிட்டாலும் பாராளுமன்ற தேர்தலானது உரிய காலப்பகுதிக்குள் நடத்தப்படும், அதில் எவ்வித மாற்றமும் இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பெருந்தோட்ட தொழில்துறை அமைச்சருமான லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார் என இச்செய்தி தெரிவித்துள்ளது. இன்றைய வீரகேசரி வார இதழின் பிரதான புகைப்படமாக இன்று உயிர்த்த ஞாயிறு என்ற தலைப்பில் இயேசு கிறிஸ்துவின் புகைப்படம் வெளியாகியுள்ளது. இவை இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி வார இதழின் முக்கியமான செய்திகளாகும். தொடர்ந்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் வார இதழின் பிரதான செய்திகளை பார்த்தோமேயானால், 19ஐ சுதந்திர கட்சி ஆதரிக்காவிட்டால் பாராளுமன்றம் உடன் கலைப்பு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அரசியலமைப்புக்கான 19வது திருத்த சட்ட மூலத்தை நிறைவேற்ற தேவையான ஆதரவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வழங்க முன்வராத பட்சத்தில் பாராளுமன்றம் கலைக்கப்படும் நிலை உருவாகலாம் என அரசியல் வட்டாரங்களில் இருந்து தெரிய வந்திருக்கின்றது. 19வது திருத்த சட்டம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு நாளை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனையடுத்து எதிர்வரும் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 19வது திருத்த சட்டம் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு வாக்கெடுப்புக்கு விடப்படும். வாக்கெடுப்பில் அதனை நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டால் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக, முஸ்லிம்களின் புனித பூமிக்குள் அத்துமீறி பிரவேசித்த சிங்களராவைய தாக்குதல் நடத்தி போலீஸ் கலைப்பு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. முஸ்லிம்களின் புனித பூமிக்குள் அத்துமீறி நுழைய முற்பட்ட சிங்களராவை அமைப்பினர் மீது போலீசார் தண்ணீர் பிரயோகம் மேற்கொண்டு கலைத்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பிற்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நேற்று நண்பகல் பலாங்குடை குரகல பிரதேசத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய தினக்குரலின் மற்றொரு செய்தியை பார்த்தோமேயானால், இலங்கையில் ஜிகாத் தீவிரவாதிகளின் செயற்பாடு, இந்திய உள்துறை அமைச்சு அதிகாரி தெரிவிப்பு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இலங்கையின் வடபகுதியில் ஜிகாத் தீவிரவாதிகளின் செயற்பாடுகள் அதிகரிப்பதையும் அவர்களுக்கு பாகிஸ்தானுடன் உள்ள தொடர்பால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் இலங்கை அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டும் என இந்திய உள்துறை அமைச்சு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் என இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தியாக, காணாமல் போனோர் பிரச்சினை வெகு விரைவில் தீர்க்கப்பட வேண்டும், அமெரிக்கா வலியுறுத்து என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. காணாமல் போனவர்களின் நிலை என்னவென்று அறிந்து கொள்வதற்கு அவர்களின் குடும்பங்களுக்கு உரிமை இருப்பதாகவும், காணாமல் போனவர்கள் தொடர்பான பிரச்சினை காத்து கொண்டிருக்கப்பட வேண்டியதொன்றல்ல என்பதுடன் வெகு விரைவில் தீர்க்கப்பட வேண்டியதொன்றெனவும் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது என இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மஹிந்த மைத்திரி சந்திரிகாவை ஒரே மேடையில் சந்திக்க வைக்க முயற்சி என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, சந்திரிகா பண்டாரநாயக்க
குமாரதுங்க ஆகியோரை எதிர்வரும் 10ஆம் தேதி ஒரே மேடையில் தோன்ற வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ரத்னசிறி விக்ரமநாயக்கவினால் ஹொரணையில் இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள சுடரொளி வார இதழின் பிரதான தலைப்புச் செய்தியாக வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் பொது தேர்தலுக்கு சென்றால் பெரும் விளைவுகளை சந்திப்பீர், அரசை எச்சரிக்கின்றார் சோபித தேரர் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் பொது தேர்தலுக்கு புதிய அரசு செல்லுமாயின் பெரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று நியாயமான சமூகத்திற்கான மக்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மாதுலுவாவே சோபித தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் என இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தியாக இறுதிப் போரில் கொல்லப்பட்ட மக்களுக்கு முள்ளிவாய்க்காலில் மாலினோவ்ஸ்கி மலரஞ்சலி என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. வன்னியில் இறுதிப் போரின் போது கொல்லப்பட்ட மக்களுக்கு உணர்வுபூர்வமாக மலரஞ்சலி செலுத்தியுள்ளார் அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் ரோம் மாலினோவ்ஸ்கி. இறுதிப் போரின் நினைவிடமாக இருக்கும் முள்ளிவாய்க்காலுக்கு அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளதாக இந்த செய்தி குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக சிங்கள ராவய குழுவினர் மீது போலீசார் தண்ணீர் பீச்சியடி. இச்செய்தியை நாம் ஏற்கனவே தினக்குரல் வார இதழில் பார்த்திருந்தோம். இனவாத மதவாத தண்டனை சட்டத்தை எச்சரிக்கையுடன் வரவேற்கின்றேன், மனோ தெரிவிப்பு என்ற தலைப்பில் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. இனவாதம் மதவாதம் பேசினாலோ எழுதினாலோ 2 வருடம் சிறை தண்டனை என்று குற்றவியல் சட்டக்கோவையில் திருத்தம் கொண்டுவர அமைச்சரவை முடிவு செய்திருப்பதை எச்சரிக்கையுடன் வரவேற்கிறேன் என மனோ கணேசன் தெரிவித்துள்ளதாக இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள சண்டே டைம்ஸ் வார இதழின் பிரதான தலைப்புச் செய்தியாக 19வது திருத்த சட்டத்தை தடை செய்யுமாறு ஜாதிக ஹெல உரிமைய அச்சுறுத்தல் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களுக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும், ஆனால் 19வது திருத்த சட்டம் தொடர்பான சட்ட வரைவுக்கு ஆதரவளிக்க மாட்டோம் எனவும் ஜாதிக ஹெல உரிமையவின் பொதுச் செயலாளர் பாட்டலி சம்பிக ரணவக்க தெரிவித்துள்ளதாக இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதாவது நிறைவேற்று அதிகாரத்தை இல்லாமல் செய்வதற்கு ஜாதிக ஹெல உரிமைய தடையல்ல, ஆனால் அதில் காணப்படும் சில அதிகாரங்களை மாத்திரம் இல்லாமல் செய்ய வேண்டும் எனவும், நாடாளுமன்றம் நீதிமன்றம் மற்றும் நிறைவேற்று அதிகாரம் ஆகியவற்றுக்கு இடையில் அதிகாரங்கள் சமநிலைப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளதாக இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. ஏனைய செய்திகள் யாவும் நாம் மற்ற பத்திரிகைகளில் பார்த்த செய்திகளாகவே வெளிவந்துள்ளன. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப வார இதழின் பிரதான தலைப்புச் செய்தியாக 19வது திருத்தச் சட்டத்திற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஜாதிக ஹெல உரிமைய ஆதரவளிக்காது என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 19வது திருத்தச் சட்டத்திற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஜாதிக ஹெல உரிமைய ஆகிய கட்சிகள் ஆதரவளிக்க மாட்டாதென அக்கட்சியின் வட்டாரங்கள் தெரிவிப்பதாக இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மற்ற செய்திகள் யாவும் நாம் ஏனைய பத்திரிகைகளில் பார்த்த செய்தியாகவே வந்துள்ளன. அடுத்ததாக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகியுள்ள வார இதழ்களின் செய்திகளை பார்த்தோமேயானால், முதலில் வலம்புரி வார இதழின் பிரதான தலைப்புச் செய்தியாக மஹிந்தவின் பிடியிலிருந்து நாட்டை பாதுகாப்பேன், சவாலை ஏற்க தயார் என்கிறார் சந்திரிகா என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டை அளிக்க முயற்சித்தால் அந்த சவாலை எதிர்நோக்க தயார் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளதாக இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தியாக வடக்கு கிழக்கிற்கு நியாயமான தீர்வு வழங்க வலியுறுத்துகிறார் அமைச்சர் லக்ஷ்மன் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நியாயமான அதிகார பரவலாக்களை வழங்குவதற்கு இரு பிரதான கட்சிகளும் ஒரு இணக்கப்பாட்டை எட்ட வேண்டும் என பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல கூறியுள்ளதாக இச்செய்தி தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி மைத்திரியை பொம்மையாக்க மாட்டேன், அதிகார குறைப்பு குறித்து சஜித் என்ற தலைப்பில் இன்றைய வலம்புரி வார இதழின் மற்றொரு செய்தி வெளியாகியுள்ளது. ஆட்சிக்கு வந்த குறுகிய காலத்திலேயே மக்களின் நன்மதிப்புக்கு ஆளான ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை எந்த ஒரு அதிகாரமும் இன்றி பொம்மையாக்குவதற்கு நாங்கள் ஒருபோதும் முயற்சிக்க மாட்டோம் என அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளதாக இச்செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக உதயன் வார இதழின் பிரதான தலைப்புச் செய்தியாக வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிடின் விபரீத விளைவுகள், அரசை எச்சரிக்கிறார் சோபித தேரர் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இச்செய்தியை நாம் ஏற்கனவே சுடரொளி வார இதழில் பார்த்திருந்தோம். மற்றொரு செய்தியாக காங்கேசன் சீமந்து ஆலையை மீள இயக்க முயற்சி ஆரம்பம், பாதுகாப்பு அமைச்சின் அனுமதிக்காக காத்திருப்பு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. காங்கேசன் துறை சீமந்து ஆலையை மீள இயக்குவதற்கான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எனினும் தொழிற்சாலைக்கு நேரில் சென்று அதிகாரிகள் பார்வையிடுவதற்கான அனுமதி பாதுகாப்பு அமைச்சினால் இன்னும் வழங்கப்படாததன் காரணத்தினால் அந்த பணியின் ஆரம்ப கட்ட பணிகள் தாமதமடைகின்றன என்று தெரிவிக்கப்படுகின்றது. நாளேடுகளில் நமது பார்வையூடாக இதுவரை கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து
இருந்து வெளியாகியிருந்த மும்மொழி வார இதழ்களின் பிரதான செய்திகளை பார்த்திருந்தோம். மற்றொரு நாளேடுகளின் நமது பார்வையூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.